வடிவேல் முருகா
என்னடா இரும்புற பாப்பா யாருங்க நான் இங்கே என்னடா வாய் இது தோல் வாய் அம்மா இப்படி நான் சபையை நாடி வந்து அம்மாவா நான அவனை பெத்தேன் ஏய் நான அவனுக்கு அம்மா சங்கையே கேட்டுட்டு வந்துருச்சுக்கோ கண்ணம்மா அரி நான் கண்ணம்மாவா யாரு கையை உள்ள விட்டு பாரு என்ன இருக்குதானு உள்ள விட்டு பாரு ஏடி உள்ள விட்டு பாரு விட மாட்டேன் கம்மனடா சரி நேரம் கட்ட நேரத்துல சபையை நாடி வந்த உடனே ஆடாகப்பட்ட அப்பன்மார்கள் பெண்ணாகப்பட்ட அருபெரும் தாய்மார்கள் பெரியவர் சிறியவர் உன்னை வந்து பாக்குற கண்ணுக்கல்ல உன்னை ஒடியாந்து அப்படி வெகு நேர்த்தியாத்தான் இருக்கும் நீ பண்ணிக்கிட்டீங்கன்னா என்ன நினைச்ச நீ என்ன நினைச்ச கண்டமா நாமளே நீ எவ்வளவுதான் அடனாலும் படனாலும் உனக்கு வர மாட்டேங்கிறீங்க கண்டமா இருந்த போதிலும் சபை நாடி வந்தவுடனே ஆடாகப்பட்ட அப்பன்மார்கள் பெண்ணாகப்பட்ட அருபெரும் தாய்மார்கள் பெரியவர் சிறியவர் ஆகியவற்றை பேர் கடல் அலை போல காட்சி தராங்க அவர்களுக்கு எல்லா நமது நாட குழு சார்பாக முத்தாந்த முதற்கண் வணக்கம் வந்தனத்தை என் வேடத்திற்காக அன்பளித்த குடும்பங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம். பேர் என்னம்மா நடத்தப்படும் நாடகம் ஏன் உங்களுக்கு தெரியாதா தெரியாதனாலதானே கூத்துக்கு வந்துட்டேன். அம்மா என்ன நாடகம் இன்னும் தாளையூரில் எழுந்தரில் உள்ள அகிலாண்டு கோடி நாயகி நான் கேட்டேன். விலாவரியே சொல்லணும். நீ விலாவரியா ஒண்ணு சொல்ல வேண்டாம், நாடகத்தை சொல்லு. தர்மர் அஸ்வமேத யாகம் என்னும் பபரவாகனன் சண்டை. இந்த நாடகத்திலே வேடமிட்டு வந்திருக்கோடு நான் யார்? நீ யாரு? நீ யாரு குட்டியா? தலைக்கு போகுது. ஏண்டி ஏய் பாரு அம்மா எமது பெயர் என்ன தெரிந்தாயே? நான் வைகுண்ட ஆளும் மங்கை வானவர் போற்று ரூபி. அம்மா சின்ன இடையழகி தங்க சிலை அழகி இடையழகி தங்க இடையழகி. எமது பெயர் சத்யபாமா என்று அழைக்கலாம். சத்யபாமா பாமா பக்கத்துல வாமா. ஏமா ஏ வாடி கம்மனு எப்படி பாத்தீங்க சொல்றேன்.
சுமந்து என்ன பெற்ற மாதா பிதா சத்ரஜித் மன்னருக்கும் சாரதா தேவிக்கும் நான் மகளாக பிறந்து தக்க பருவத்தில் யாரை திருமணம் செய்தேன்? உங்களை மாலையிட்டு வேலை விட்டது யாரு? ரெண்டுமே ஒருவர் தாண்டி கண்ணம்மா. அடியே ஆமாடி எனக்கு 60 கூடுதல் தான் இருக்குது. ஒரு பொண்ணை பிள்ளையை பார்த்து இப்படி உன்னெல்லாம் துணிய வச்சு அடிக்கணும். சரி 10 நாள்ல சினையாயிருவேன். நான் ஆலமரம், நீ நான் ஒரு விருது. அதுல ஏறக்கூடிய அணிலா கூட இருக்க மாட்டேன். வா கண்டமா அப்படி இருந்துட்ட போதிலும் என்ன எவ்வளவு பேசிட்டா பாருங்க. நாளைக்கே உனக்கு சண்டை நிக்குது. என்ன சொல்ற? என்னத்தை கண்டுகிட்ட சிரிக்கிற? மாலையிட்டு மடமுடிந்தே எழுபது வந்தவர் அம்மம்மா ஸ்ரீ வைகுண்டத்தை பொறுப்பிடமாக ஆண்டு வரக்கூடிய நந்தநந்தனன் சச்சுதன் அர்ச்சுதன் மாயவன் எங்கு நடந்தவன் ஏகாந்தமூர்த்தி ஏழை பரபொருள் ஏழை பங்காளன் அம்மம்மா நந்தன் முகுந்தன் கோகுலன் கோபாலகிருஷ்ணன் ஆதிமாய கண்ணன் அப்படி என்று சொல்லக்கூடிய என் மன்னவராக அவர் பெயரோ ஸ்ரீமந்த கண்ணன் என்னுடைய மன்னன். அம்மா அப்படியா? ஆமாடி பகவானுடைய மனைவியா? அம்மா 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 என்ன மன்னிச்சிருமா. சரிப்பா உடுப்பா. மன்னிப்பு கேட்கணும். காலெல்லாம் தாவணியில மாட்டிக்கிட்டு இருக்குது. கண்ணம்மா இப்படி எல்லாம் என்னிடத்துல அகட பேசின என் புருஷன் உனக்கு தக்க தண்டனையை கொடுத்துருவாருடி. அந்த சீமன கணக்காரனா? அம்மா சரி இருந்துட்டாலும் நான் நோவா இல்ல நான் சொல்றேன் வந்துருச்சு எனக்கு. என்னது பேசாதியா? சரி அம்மா அப்படி இருந்துட்ட போது நீ வந்த நோக்கம் உங்க புருஷன் வாங்கட்டையாவது போக சொன்னாரு. எத்தனை பேத்துக்கு போனாலும் எதுக்கும் பிரயோஜனம் இல்லவா? கையில் விடுத்த மாமிட பேன் பள்ளி கொண்ட மாயா சுவாமி ருக்மணி அருமை அருமை.
என்னருமை தேவி மாதர்களா அதிரசம் ஜிலேபி முறுக்கு அதிரசம் ஜிலேபி முறுக்கு சமோசா கூதி பத்து டப்பாவை சாச்சி வச்சுட்டு சொல்றேன் எவ்வளவு கேளுங்க. ஓகடி ஏங்க இருங்க ஒரே நிமிஷம் இருங்க. நீங்க வந்து இப்ப வந்து உங்க நீங்க அப்புறமாக நில்லுங்கள். நான் வாத்தியார்கிட்ட ஒரு பேசணும். என்ன வாங்க முன்னாடி வாங்க. என்னப்பா நீங்க வாத்தியார் அது எவ்வளவு விலைன்னு தெரியுமா? உனக்கு என்ன வேலையா? என்னப்பா எது கூப்பிட்டேன்? உனக்கு எத்தனை பொண்டாட்டி? எனக்கு 16,108 மனைவிமார்கள். 16,108 பொண்டாட்டியும் நீ முறுக்கு வித்துதான் நீ வந்து பழச்சியா? கூத்து இல்லாத நேரத்துல அதுவும் பண்ணுவோம்பா. கூத்துல நடந்து போயிருவேன். ஆமா முறுக்கு விக்கிறதுக்கு அதிரசம் முறுக்கு பக்கத்திலே கோணகாப்பாடியில போடுறாங்க. எல்லாம் அதிரசம் முறுக்கு ஜிலேபி முறுக்கு ஜிலேபி அனைத்தும் உண்டு. ஆமா வாத்தியாரு செட்டு வாத்தியாரு நிர்வாகம் நிர்வாகம் மட்டும் தான். வா வாத்தியார்லாம் இல்ல. அந்த பட்டம் வேண்டாம். தகர டப்பாவை தூக்கிட்டு வந்து அது என்ன தெரியுமா? என்ன அது? லட்சுமியர்கள் அந்தபுரமாக குடியிருக்கிறார்கள். அதை அவமதிக்காது. மதிகட்ட அற்ப பதறே. பாருங்க மக்களே, இந்த பொட்டியில ஒரு பழைய கவரும் இது பாருங்க. இது வீட்டுல ஜிம் பண்ணிட்டு போட்டு சுத்தரா. இத போட்டுட்டு தான் வந்து முறுக்கு வைக்கிறதுக்கு வந்துடுறா. வேற ஊதுபத்தி கூட வாங்குறதுக்கு விதியத்த 3 ஊதுபத்தி பாருங்க. சாத்தகி நீ அதிகமாக பிதற்றிக் கொண்டிருக்கிறாய். ஊத்து குடுக்குற ஊதுபத்தி எல்லாம் எடுத்து வச்சுக்கிறாரு. ஊத்து குடுக்குற ஊதுபத்தி எல்லாம் தூக்கிட்டு போயிடுற வீட்டுக்கு. மனமா இருக்கும்பா. கற்பூரத்தை விடுறது இல்ல, விடுறது இல்ல. யாரு தெரியுமா? அது திண்ணீராகட்டும், கற்பூரமாகட்டும், எலுமிச்சம்பழமாகட்டும், தேங்காய் உடைச்சு வச்சாலாகட்டும், வாழைப்பழமாகட்டும், ஏதாவது தோப்பூர் சிவா மட்டும் தூக்கிட்டு ஓடி போயிடுறான். சைலுவா எடுத்துட்டு போய் வைங்க. என்னமோ உன் ஜென்மத்துக்கே நல்லா இருந்தா சரி. அதிரசம் முறுக்கு ஜிலேபி உங்கள் பொன்னான திருவடிக்கு மல்லிகை முல்லை கோங்கு மந்தார மனோரஞ்சனம் என்று சொல்லக்கூடிய மலர்கள் எல்லாம் கொண்டு உங்க பாதத்தை குடித்து பாமா ருக்மணி இருவரும் உங்க பாதம் கிரி என்று பாதம் படிக்கிறோம். வாழ்கிறீர்கள் தேவிமார்களா, எனது பாதம் பணிந்தபடியினால் இந்த பரந்த பூ உலகில் சுகமாக வாழ்வீர்கள். இறந்த பொழுதிலும் தங்களுடைய சித்தமே எங்களுக்கு பாக்கியமாக வேண்டும். ருக்மணி சுவாமி சத்தியபாமா பொழுதும் ஐவர் பஞ்ச பாண்டவர்களும் அருங்கில் திரௌபதியும் என் தங்கையாகிய சுபத்திரையும் ஒன்று கூடி ஏனோ தெரியவில்லை நந்தநந்தனா நாராயணா கோவிந்தா கோபாலா என்று என்னை அழைக்கிறார்கள். உடனடியாக நாம் ஒவ்வொரு ஒன்று சேர்ந்து அவர்களுக்கு சென்று காட்சி கொடுக்க வேண்டும் அல்லவா? உண்மைதான். ஏண்டே கோமாளி, என்னாடி உள்ள மூத்திரம் பேரத்துக்கு இல்ல. கட்டின புருஷன் இங்க இருக்கும்போது உங்க பொண்டாட்டி வாடி போடின்னு கூப்பிடுறான். இதெல்லாம் இரும்பொட்டி யாருங்க? என்னதான் ராவு போது விட்டுட்டு வந்தேன். இரும்பொட்டியா? காலையில 550 ரூபாய் வசூல் பண்ணி விடுவேன். வரது 500 600 தான் வரும். அதையும் பிடிச்சிட்டியா? ஆமா, இருந்தாலும் ஆத்தகி காரணமா உடனடியாக நான் அஸ்தினாபுரம் சென்று அங்கே காட்சி கொடுக்க வேண்டும். தேவி மார்களோட சேர்ந்தே சென்று நான் காட்சி கொடுக்க வேண்டும். அப்பா நாங்களும் என் புருஷனோட போறேன்டி. நீங்களும் போறீங்களா? ஆமா உண்மைதான். இப்பொழுதே எனது ரத்தன கருடன் இருக்கிறாரே, அந்த ரத்தன கருடன் மீது நாங்கள் மூவரும் ஏறி சென்று அஸ்தினாபுரத்தில் ஐவர் பஞ்ச பாண்டவர்களுக்கும் நான் காட்சி கொடுக்க வேண்டும். காசு கொடுக்கறியா? எவ்வளவு கொடுக்கற? இவ்வளவு நேரம் ஆச்சு அதை யோசனை பண்ண. எவ்வளவு கொடுக்கறீங்க வாத்தியாரே? காசு இல்லப்பா, காட்சி கொடுக்க போகிறோம். ஒரு கடை ஒரு 2 லட்சம் ரூபாய் கூட. எவ்வளவு? 2 லட்சம். 2 லட்சம் அடிச்சிட்டு உன் கூட வந்துறேன். என்ன பண்ணுவேன்? கோயிந்தா 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 கோயிந்தா. இந்த காசு கோயிந்தா கோயிந்தா. நீ 2 லட்சம் ரூபாய் வாங்கி உன் கடனை அடைச்சிட்டு நீ வேலூர் ஆரணியில சுத்துவனி. காலையில இருந்து நாங்க பட்ட வருகிறேன். கேட்டா ப்ரோகிராம் பண்ண போறோம். மாயவா மதியத்த அற்பம் முண்டமே.
ஆகட்டும் போகலாம். ஆகட்டும் நாதா. புறப்படுங்கள் போகலாம்.
நிறைந்தவரா எங்கு நிறைந்தவர் ஏகாந்த பரம்பொருளை கணவர் மாமா கடவுள் சொல்வார் கேளுங்கள். நந்தனந்தனா கோபாலா கோவிந்தா ஹரிராமா எங்கும் நிறைந்த ஏகாந்த மூர்த்தியே, கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் கருவில இருக்கக்கூடிய சிசுவுக்கும் காத்து அறுத்தரக்கூடிய கண்ணா மாமா, உங்களுடைய பாதார திருவிடைக்கு அஞ்ச பஞ்ச பாண்டவர்களும் என்னுடைய தேவிமார்களும் அடிபணிந்தோம் மாமா. தர்மநந்தனா இதோ ஐவர் பஞ்ச பாண்டவர்களும் அவரவர் தேவிமார்களும் என் பாதத்தினை பணிந்தபடியினால் இந்த பரந்த பூ உலகில் என்றென்றும் சுகமாக வாழ்வீர்கள் அப்பா. இருப்பினும் இப்படி சங்கு துபாவரையில் இருந்த என்னை அது சீக்கிரமாக நந்தநந்தனா நாராயணா கோவிந்தா என்று கோஷமிட்டு அழைத்ததன் காரணம் தான் என்ன? நேற்றை தினத்திலே அதாவது அனலாகிய தர்மருக்கு பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் 18 நாள் பாரத போர் முடிந்து 16 நாட்கள் ஆகிவிட்டது. உண்மைதான். அனலாகிய தர்மருக்கு பட்டத்தை கட்டி 16 நாட்கள் ஆகிய 16 தினங்கள் ஆகிவிட்டது. அதனால இன்னும் இந்த பாண்டவர்களுக்கு எதிரி இருக்கிறாரா இல்லையா, இல்ல பாண்டவர்கள் செய்தது தர்மமா அதர்மமா என்று அறிய வேண்டும் என்று தாங்கள் தான் உரைத்தீர்கள். உண்மைதான். அப்படி அறிவதாக இருந்தால் அஸ்வமேத யாகம் செய்ய வேண்டும் அப்படி என்று கூறினார் அல்லவா? உண்மைதான். நேற்று தினத்தில் தாங்கள் சொன்ன பிரகாரம் பத்ராவரி பட்டணம் சென்று எவர்த மகாராஜனிடத்திலே 16 நாள் சண்டை போர் புரிந்து ஐவர்ணம் பொருந்திய புறவையை கொண்டு வந்திருக்கிறோம். நானும் அண்ணன் மகன் கர்ணனுடைய மகனாக கொண்டு வந்திருக்கிறோம். இந்த புறவியை கொண்டு வந்திருக்கிறோம் மாமா. இதுதான் அந்த புறவி. இதுதான் பஞ்சவர்ண புலி. அண்ணா போய் புறவி பிடிச்சது கலவையை பிடிச்சதுக்குறாங்க அண்ணா. அப்படியெல்லாம் இல்ல. இதோ இந்த புறவிக்கு உடலெல்லாம் வெள்ளை, இதோ அதன் கழுத்து முடியோ செந்தூரம், அதன் வாயோ பவள நிறம், ஒரு கால் மஞ்சள் ஒரு கால் பச்சை, அதாவது வலது கால் மஞ்சள் நிறம் இடது கால் பச்சை நிறம், அதனது வாளோ கருப்பு நிறம். இப்படி ஐவர்ணமும் பொருந்திய புறவியை வேமச்சேனா நான் கூறியது போலவே ஐவர்ண புறவியை கொண்டு வந்து விட்டீர்கள். இந்த புறவியை இப்பொழுது உங்களது அனைத்து தேவிமார்களும் ஒன்று சேர்ந்து புறவியை கொண்டு வந்து விட்டோம். உண்மைதான். இந்த புறவை தன்னை நாம வைத்து இந்த புறவியினால் நம்மளுக்கு எங்களுக்கு என்ன நன்மை நேரும், இதை வைத்து என்ன செய்வது ஏழை செய்வது? இதோ இந்த புறவியை இப்பொழுது இந்த உலகத்தில் இருப்பதோ 56 தேசங்கள். ஒவ்வொரு தேசத்திற்கும் இந்த புறவையை அனுப்ப வேண்டும். அப்படி இந்த புறவையை கண்டவுடன் அத்தினாபுரத்து புறவை என்று அறிந்தா அனைத்து நாட்டு அரசர்களும் நமக்கு அடிபணிந்து வாழ்வதாக இருந்தா தர்மனாகப்பட்டவர் 18 நாள் பாரத போரில் ஜெயம் பெற்றது நீதியாக இருந்தா இதற்கு தூப தீபம் எல்லாம் காட்டி தேவையான பொன்பொருளை இந்த புறவியுடன் நமக்கு அனுப்பி வைப்பார்கள். இந்த அஸ்வமேத யாகத்துக்கு வேண்டிய பொன்பொருள் தெரிவித்து கொடுத்த ஒருவேளை எதிரி யாராவது இருந்தா இந்த அஸ்வத்தை பிடித்து கட்டி போருக்கு அழைப்பார்கள். அதனால தர்மநந்தனா இந்த புறவையை ஒவ்வொரு தேசத்திற்கும் அனுப்பி வைக்க வேண்டும். அப்படின்னா இந்த புறவி பின்னு யாரால் செல்வது? இந்த புறவை மட்டும் போக வேண்டுமா இல்ல பின்தொடர்ந்து போக வேண்டுமா? பின்தொடர்ந்தும் செல்ல வேண்டும் அர்ஜுனா. இந்த புறவியுடன் நீயே செல்ல வேண்டும் அர்ஜுனா. அண்ணா ரகுபதா நீ இல்லாம ஒரு அணு அசையாது.
ஏன்னா எங்களுடைய கடவுள் மாதிரி உள்ளங்கள் நெல்லிக்கனி போல உருகுலையாவ காக்கக்கூடிய கணபரமாத்மா தாங்கள். நீங்களும் கூட போகணும். ஆகட்டும் ரகுபதா. ஐவர் பஞ்ச பாண்டவர்களுக்கும் இதுதான் வேண்டுகோள் என்றால் நானும் அர்ஜுனுடன் செல்கிறேன். வர வேண்டும். இந்த புறவையின் நெற்றியிலும் பின்புறத்திலும் பட்டயம் கட்டி எழுத வேண்டும். எப்படி மாமா? இதோ அஸ்தினாபுரத்தை ஆளக்கூடிய தர்மபுத்திர மகாராஜருக்கு யாரேனும் எதிரிகள் இருந்தா இந்த புறவையை பிடித்து கட்டலாம். எதிரிகள் இருந்தால் அப்படி ஒருவேளை இல்லை, நாங்கள் அஸ்தினாபுரத்துக்கு அடிபணிந்து வாழ்கிறோம். தர்மபுத்திர மகாராஜர் அஸ்தினாபுரத்து அரியணையில் நீதியாகத்தான் அமர்ந்திருக்கிறார் 18 நாள் பாரத போர் செய்து என்று நீங்கள் நினைத்தா இந்த புறவிக்கு தூபதெய்வம் காட்டி அஸ்வமேத யாகத்திற்கு உண்டான பொன்பொருள்களை கொடுத்தனுப்புவீர்கள் என்று பின்புறமாக பட்டயம் எழுத வேண்டும். முன்னே தலையிலே வைக்கக்கூடிய பட்டயம் எப்படி? அஸ்தாபுரத்தை ஆளக்கூடிய தாரா புகழ் படைத்த தர்மர் எழுத விகிதம் என்னவென்றால், அதாவது பாண்டவர்கள் 18 நாள் பாரத போர் பின்னாடி ராஜகணம் பொருந்திய அஸ்தாபுரத்தை ஆளக்கூடிய தாரா புகழ் படைத்த தர்மர் எழுத விகிதம் என்னவென்றால், பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடந்த 18 நாள் பாரத போரிலே பாண்டவர்கள் 18 நாள் பாரத போரிலே கௌரவர்களை மடித்து விட்டார். உண்மைதான். அது அவர்கள் செய்தது தர்மமா அதர்மமா? அப்படி அதர்மமா இருந்தால் இந்த புறவையை பிடித்து கட்ட வேண்டும். இல்லை என்றால் கற்பூர தீபம் காட்டி வேண்டிய பொன்பொருள் அஸ்வமேத யாகத்துக்கு கொடுத்து அனுப்ப வேண்டும். இப்படிக்கு தாரா புகழ் படைத்த தர்மர். இன்னொரு பட்டயம் எழுத வேண்டும். பின்னாடி என்னன்னு எழுதணும்? இந்த புறவையின் முன்பாக செல்லக்கூடியவர், இந்த புறவையை அழைத்துக் கொண்டு முன்பாக செல்லக்கூடியவர் அர்ஜுனர். புறவியை போகும்பொழுது புறவியுடன் பின்தொடர்ந்து வருவது அர்ஜுனனும் ஆயனே செல்பவர் அர்ஜுனர். புறவியின் பின்னே பாதுகாவலாக வருபவர் ஆயன். ஆகட்டும், நாங்கள் சொன்ன பிரகாரம் எழுதிவிட்டோம். இப்பொழுது எழுதி தயாராக இருக்கிறது அல்லவா? இப்பொழுது உங்களது தேவிமார்களை அனைவர்களையும் அழைத்து மங்களகரமாக தூப தீபம் காட்டி இப்பொழுது இந்த புறவியை அனுப்பி வைக்க வேண்டும் எங்களுடன். தர்மநந்தனா, அனைத்து பெண்களையும் அழைத்து வருவீர்கள். ஆகட்டும்.